நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வாட்டி நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இந்த வீடியோஸ்ல நம்ம ஹைட்ரோஃபியர்ல வளரக்கூடிய சிப்பின்றது. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஃபியர்னா என்னன்னு கேட்குறீங்க. ஹைட்ரோஃபியர்னா என்னன்னா கடல்ல இருக்கக்கூடிய கடல் சார்ந்த உயிரினங்களும் வளங்களும் அமைப்பதான் ஹைட்ரோஃபியர் அப்படின்னு சொல்றோம். இந்த வீடியோல நம்ம சிப்பி பத்தி பார்க்க போறோம். சிப்பின்றது முத்தை எப்படி உருவாக்குது, அந்த முத்துன்றது எப்படி வந்து சிப்பிக்குள்ள வந்து வளருது, இந்த சிப்பின்றது வளர்ந்து எப்படி அதை வந்து ஒரு முழுமையான வடிவமைப்பு பெறுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பேர் கார்த்திகேயன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்து போடக்கூடிய தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பேர்ல் வந்து எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு எலமெண்ட்டாக உருவாகுது, பேர்ல் வந்து ஸ்ட்ராங்காக உருவாகிறதுக்கு காரணம் வந்து சிப்பி. இந்த சிப்பி வந்து எப்படி இந்த முத்தை உள்ளே எடுத்துகிட்டு வருதுன்னா, சிப்பி வந்து எப்படி சாப்பிடுதுன்ற ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிப்பி வந்து எப்படி சாப்பிடுதுன்னா, அது கடலில் உள்ள நீரை வந்து அரிக்கிறதுனா இப்போ நம்ம ஆரோ சிஸ்டம்லாம் வீட்டில் வச்சிருக்கோம்ல, ஃபில்டர் பண்ணுதுல நீரை, அதில் இருக்க அந்த தனிமங்கள்லாம் பிரிச்சு எடுக்குதுல, அது மாதிரி சிப்பி வந்து நீரை வந்து பிரிச்சு எடுக்குது. சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக எடுக்கப்படும் போது அதுல இருக்க தாதுக்கள், அதுல இருக்க மினரல்ஸ் எல்லாம் அந்த சிப்பி சாப்பிட்டுட்டு அந்த மிச்சம் இருக்க நீரை வந்து வெளியேற்றிடுது. ஆனா இந்த நீர்லயே கலந்து வரக்கூடிய துகள்களையும் தூசியையும் மண்ணு மாதிரியான நெருடலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இந்த நீர்ல இருக்கு. இந்த சிப்பி வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு அந்த ஃபில்டர் பண்ண அந்த டஸ்ட்டை வந்து வெளியேற்ற தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. இந்த சிப்பி என்ன பண்ணுதுன்னா தனக்குள்ளேயே தக்க வச்சிருது. தக்க வச்ச பொருள் வந்து இதுக்கு உறுத்தலையும் வேதனையும் ஏற்படுத்தும் போது இந்த சிப்பின்றது அந்த தூசிகள்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுதுன்னா ஒரு வகையான லேயரை வந்து இந்த சிப்பி வந்து அமைக்குது. இந்த லேயர்ன்றது எப்படின்னா, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மிருதுவான மசில் பகுதிக்கும் அந்த நுண் துகளுக்கும் இடையில ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இந்த லேயர்ன்றது கால்சியம் கார்பனேட்டானது. இந்த லேயர் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி உருவாக்கப்படுறது இல்லை. இந்த துகளை சுத்தி பல முறை பல அடுக்குகளா உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இந்த அடுக்குன்றது ஒரு கட்டத்தை தாண்டும் போது பெரிய சைஸ்ல பெருசா முத்து மாதிரியான அமைப்பை இந்த பொருள் வந்து அடைஞ்சிருது. இதனாலதான் இந்த பொருளுக்கு வேல்யூ அதிகம். இந்த வேல்யூ எதுக்கான அதிகம்னா, இந்த சிப்பின்றது மொத்த ஆயுட்காலத்துல 5 வருஷம் தான் வாழும். இந்த 5 வருஷத்துல இந்த சிப்பின்றது 3 வருஷத்தை எட்டும் போதுதான் முழுமையான முத்தை வந்து தயாரிக்குது. இந்த முத்துன்றது எல்லா சிப்பிலையும் உருவாக்கிறது. தூசி நெருடலான விஷயம் வந்து அந்த சிப்பிக்குள்ள போகும்போது மட்டும்தான் இந்த சிப்பி முத்து வந்து சிப்பினால உருவாக்கப்படுது. இதோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் பத்தி சொல்லணும்னா, சிப்பி வந்து இயற்கையாவே ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. எப்படின்னா, அதோட ஓட்டுக்கு வெளியில ஒரு வகையான முட்டை மாதிரியான அமைப்புல குட்டிங்களை வந்து உருவாக்கம் பண்ணுது. சிப்பிங்களுக்கு வந்து மொத்தம் 100க்கு மேல வந்து வகைகள் வந்து சிப்பிகள்ல இருக்கு. இப்படி உள்ள உயிரினங்கள் வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. இதுல இந்த சிப்பி ஒண்ணு. இந்த சிப்பில வந்து மொத்தம் 100க்கு மேற்பட்ட வகையிலான சிப்பிகள் வந்து இருக்கு. இந்த சிப்பிங்களை சில வகை சிப்பிகளை நம்ம சாப்பிடலாம், சில வகை சிப்பிங்களை நம்ம சாப்பிட முடியாது. சில வகை சிப்பிங்கள்ல தான் முத்து வந்து உருவாகுது. சிப்பின்றது வெளிப்புறத்துல முட்டையை வந்து விடுது. பிறக்கும் போது ஓடு இல்லாம பிறக்குது முட்டையில இருந்து. இந்த சிப்பி பிறந்து ஒரு நாள் வரைக்கும் ஓடு இல்லாம தான் உயிர் வாழும். இந்த சிப்பியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊசியில இருக்கக்கூடிய அந்த முனையோட சைஸ்ல தான் பிறக்கிற சிப்பி வந்து இருக்கும். ஒரு நாள் கழிச்சு இந்த சிப்பிக்கு என்ன நடக்குதுன்னா ஓடுன்றது கிரியேட் ஆகுது. 2 வாரங்கள்ல இந்த சிப்பி வந்து நீந்த ஆரம்பிக்குது. 5 வருஷங்கள்ல இந்த சிப்பின்றது முழு வளர்ச்சி அடையுது. 2 வருஷம் வரைக்கும் வளர்ந்த சிப்பின்றது மொத்தமா ஒரு நாளைக்கு 1500 லிட்டர் வரைக்குமான நீரை வந்து அரிக்கக்கூடிய குவாலிட்டி அந்த சிப்பிக்கு இருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச சிப்பிங்களையே ரொம்ப பெரிய சிப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பிலிப்பைன்ஸ் தீவுல நீர்ல முத்து குளிக்கும் போது மீனவர்கள் வந்து ஒரு வகை சடலத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சடலம் வந்து பாத்தீங்கன்னா சிப்பிக்கு அடியில கை மாட்டிட்டு இருந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அதையும் மீனவர்கள் வந்து மீட்டெடுத்து கரைக்கு கொண்டு வராங்க. கரையில வச்சு அந்த மனிதரோட வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரு முத்து வந்து உருவாகி இருக்கு. 450 வருஷம் வந்து இந்த முத்தோட ஆயுட்காலம் இருக்கு. முத்து வந்து மொத்தம் 25 சென்டிமீட்டர் நீளமும் 13 சென்டிமீட்டர் குறுக்களவும் கொண்டதா இருக்கு. இது மொத்தம் 6 கிலோ எடையுள்ள முத்தா வந்து கண்டுபிடிக்கப்படுது. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட முத்துங்கள்லயே இப்ப எடுத்திருக்காங்களா பிலிப்பைன்ஸ்ல, இந்த முத்து தான் வந்து ரொம்ப பெரிய சைஸ்லான முத்துன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு அடுத்து நம்ம உங்களுக்கு சுவாரஸ்யமா நிறைய தகவல்களை உருவாக்கி நிறைய வீடியோஸை நான் வந்து அடுத்தடுத்து கிரியேட் பண்ணி தருவேன். சப்ஸ்கிரைப் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.